viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 லோட சாப்டர் 8 எக்ஸாம்பிள் நம்பர் 8.22 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். இஃப் u is equal to sin inverse of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் இது ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. See, first of all, நம்மளுக்கு இது அப்படியே நம்ம செக் பண்ணோம்னா இது ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷனாக வராது. ஸோ u is not a homogeneous function, so we cannot apply Euler's theorem for u. ஸோ சைன் இன்வர்ஸை இந்த பக்கமாக கொண்டு போனோன்னா சைன் u ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனை நான் எஃப்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சைன் யூ. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட எஃப்பை ஹோமோஜினஸாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்தது எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டாவை பண்ண போகிறோம். மேலே லேம்டா எக்ஸ் ப்ளஸ் லேம்டாவை, கீழே ரூட்டுக்குள்ளே லேம்டா போயிடும். மேலே இருந்து லேம்டாவும் கீழே இருக்கிற ரூட் லேம்டாவும் நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் அப்படியே பிரிஞ்சிரும். இப்போது இங்கே பவரை மைனஸ் பண்ணோன்னா 1 மைனஸ் ஹாஃபு, அப்போ ஹாஃப்னு வந்துடும். ஸோ லேம்டா பவர் ஹாஃப்னு வந்துடுது. Therefore f is a homogeneous function of degree 1/2. இப்போ இது ஹோமோஜினஸ்னு ப்ரூவ் பண்ணதால் we can apply Euler's theorem. So x into dou f by dou x plus y into dou f by dou y is equal to half f. f தான் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன், அதனால் நீங்கள் இந்த இடத்துல f தான் போட போகிறீங்க. பட் நம்மளுக்கு கொஸ்டினில் x into dou u by dou x அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் இப்போ நீங்கள் எஃப்க்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி பேர் வச்ச சைன் யூ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் இருக்கிற இடத்துலலாம் நான் சைன் யூன்னு எழுதியிருக்கேன். அதுதான் இந்த ஸ்டெப்பு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் அப்படியே இருக்க போது சைன் யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் யூ, மறுபடியும் யூவை பண்ணுறப்போ டோ யூ பை டோ எக்ஸ். அதே போல் இங்கேயும் சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ காஸ் யூ, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறனால டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே டிஃப்ரென்ஷியல் பண்ண வேணாம், அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. இதில் காஸ் யூவை நீங்கள் காமனாக எடுத்து ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா சைன் யூ பை காஸ் யூ விச் இஸ் tan யூன்னு ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.